ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பிஎஸ் ஃபைல் யூடியூப் சேனல். நீங்க பார்க்க போறது இன்னைக்கு அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆன லோக்கல் டைம்ஸ் அப்படிங்கிற தமிழ் வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த சீரிஸ்ல ஸ்ரீகாந்த், அப்துல் இவங்க லீடர் நடிச்சிருக்காங்க. இந்த சீரிஸை டைரக்ட் பண்ணவர் நவீன் ஜார்ஜ் தாமஸ். இப்போ இந்த சீரிஸோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ ரிவ்யூக்குள்ள போலாம். சீரிஸோட கதையை பொறுத்த வரைக்கும் சீரிஸோட ஹீரோ ரிஷிகாந்தோட தாத்தா சின்னி ஜெயந்த் வந்து நம்ம செய்தி அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை வச்சு நடத்தி வந்துட்டு இருந்தாரு. பட் ஆனா அது பெரிய லெவல்ல போகவே இல்லை. அதே பத்திரிகையை அவர் பேர ரிஷிகாந்த் வந்து எடுத்து நம்ம ஏதாவது பண்ணி பாப்புலர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முயற்சியில இறங்குறாரு. அவருக்கு சப்போர்ட்டிவா அப்துல் வந்து கூடவே இருக்காரு. அவரு கூட இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. இவங்க 4 பேர் சேர்ந்து பத்திரிகையை பாப்புலர் ஆகணும்னு சொல்லி என்னெல்லாமோ ட்ரை பண்றாங்க. பட் ஆனா ஒன்னும் வேலைக்காக மாட்டேங்குது. அந்த தெருவே தாண்ட மாட்டேங்குது அந்த பத்திரிகையோட பப்ளிகேஷன். ஆனா ஒரு இன்னோவேட்டிவா ஒரு விஷயத்த பண்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே அந்த பத்திரிகையை திரும்பி பார்க்குற அளவுக்கு ஆயிடுச்சு. அது என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் அவங்க என்ன நடந்தது, அதனால அவங்க என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாங்க, இதெல்லாம் பாக்குறதா இந்த சீரிஸோட மிச்ச கதை. இது ஒரு டிராமா ஜானர். இப்போ இந்த சீரிஸோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு முதல் பாசிட்டிவா தோன்றது, இந்த சீரியஸ்ல ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு ஒரு எலமெண்ட்டை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா காட்டியிருக்காங்க. குறிப்பா ஒரு எபிசோட்ல இந்த ரிஷிகாந்துக்கும் அப்துலுக்கும் வந்து ஒரு பெரிய கான்ஃபிளிக் வரும். அந்த சீன் ஸ்டேஜிங்கும் சரி, அந்த பெர்ஃபார்மன்ஸும் சரி, ரொம்பவே சூப்பரா பண்ணியிருந்தாங்க 2 பேருமே. இதுலயும் அப்துல் வந்து நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. சில இடங்கள்ல ஹியூமர் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குது. அந்த இன்னோவேட்டிவான ஒரு விஷயம் ஒன்று பண்ணாங்கன்னு சொன்னேன்ல, அந்த விஷயம் என்னங்கிறது நீங்க சீரிஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பட் ஆனா அந்த ஐடியாவும் ரொம்பவே புதுசா நல்லாவும் இருந்தது. டெக்னிக்கலாவும் சினிமோட்டோகிராஃபி நல்லா இருந்தது. இதெல்லாம் தான் இந்த சீரிஸோட பாசிட்டிவ்ஸ். இப்போ நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு முதல் நெகட்டிவா தோன்றது, சீரிஸ்ல மொத்தம் 7 எபிசோட்ஸ் இருக்குது. ஆவரேஜா ஒரு 30 மினிட்ஸ் ரன் ஆகுது. பட் ஆனால் அதுக்கான கண்டென்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நிறைய எபிசோட்ஸ் வந்து ரொம்ப டிராகியா, ரொம்ப போரிங்காகவே போச்சுது. நடிகர் பாண்டியராஜனை கூட்டிட்டு வந்து ஒரு காமெடி சீக்வன்ஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் பெரிய லெவலில் ஒர்க் அவுட்டே ஆகலை. அதே மாதிரி சத்யா வச்சு ஒரு காமெடி சீக்வன்ஸ் ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதுவும் ரொம்ப கிரிஞ்சா இருந்தது. பார்க்க நல்லாவே இல்லை. மொத்தத்தில் இந்த சீரிஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு டிஃபரெண்டான கதை தான். பட் ஆனால் அதை ப்ரெசென்ட் பண்ண விதம் வந்து சுவாரஸ்யமாகவே இல்லை. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் சீரிஸ் அப்படின்னே சொல்லியிருப்பேன். பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஆவரேஜான சீரிஸ் தான். இன்கேஸ் நீங்கள் இந்த சீரிஸை பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். பை.